வணக்கம் எனதருமை நண்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் சக்திராஜா. ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஒரு சிறிய குறிப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மகாபாரதத்தில் பகவான் அருளிய விஷயமாக இந்த பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய கான்செப்ட் தான் சொல்லப்படுது. இந்த வாக்கு பார்த்திங்கன்னா சப்த ரிஷியான நாரதர் சொன்ன விஷயங்கள். இந்த விஷயங்கள் ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் என்ன வகையான பயன்களால் அந்த மனிதன் துன்பப்படுகின்றான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. முதல் விஷயம், ஒரு மனிதனுக்கு தாபத்தியம் அப்படின்ற ஒரு 3 விதமான கஷ்டங்களால் மனிதன் ஆட்கொள்ளப்படுகிறான். முதல் கஷ்டம் அப்படின்னா ஆத்தியாமிகம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆத்தியாமிகம் அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் செய்யப்படுகின்ற பாவங்கள், துன்பங்கள் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த துன்பங்களை மனிதன் எப்படி அனுபவிக்கிறான் என்றது தான் விதி பயன். அடுத்த விஷயம் என்னென்னா ஆதி பௌதீகம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருது. இந்த ஆதி பௌதீகம் அப்படின்றது விஷ ஜந்துக்களாலும் எதிரிகளாலும் பகைவர்களாலும் கொடுங்கோலானாலும் சொல்லப்படுவது இந்த ஆதி பௌதீகம் அப்படின்ற விஷயம். மூன்றாவதாக ஒரு பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதி தெய்வீகம் அப்படின்னா பூகம்பம், சுனாமி, இந்த நெருப்பால் ஜுவாலைகள், இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய துன்பங்கள். முதல் பயன் தன்னுடைய ஊழ்வினை கர்மாக்கள். இரண்டாவது விஷ ஜந்துக்களாலும் எதிரிகளாலும் வரக்கூடிய துன்பங்கள். மூன்றாவது இந்த இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய துன்பங்கள். இந்த 3 துன்பத்துக்கும் ஏதாவது காத்து கொள்ள முடியுமா மனிதனால் அப்படின்னா சாத்தியமே கிடையாது அப்படின்னு இந்த நாரத மகரிஷி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறார். பகவான் சொன்னதாக சொல்கிறார். அப்போ தன்னை காத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த 3 வித கஷ்டங்களும் துன்பங்களும். சரி, இந்த கஷ்டங்கள் வரும்பொழுது மனிதன் பரிகாரங்களை தேடிக்கொள்கிறானே, பரிகாரம் செய்வதால் இந்த கஷ்டங்கள் தீருமா அப்படின்னா நிச்சயமாக தீராது என்பதே முதல் கருத்தாக சொல்லப்படுகிறது. ஆமாம். அப்போ பரிகாரம் என்பதை செய்தது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்காக மற்றொரு துன்பத்தில் நாம் சென்று மாட்டிக்கொள்வதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஒரு தலையில் ஒரு சுமையை வச்சுட்டு இருக்கோம், ரொம்ப நீண்ட தூரம் நடக்கிறோம், தலைவலி ஏற்பட்டு போகுது. உடனே அந்த சுமை என்ன பண்ணுது அப்படின்னா தோலுக்கு மாறுது. அப்போ சிறிது நேரம் கழித்து என்ன பண்ணுது அப்படின்னா தோல் வலி உருவாகுது. அப்போ உடலில் வரக்கூடிய வலி என்னமோ ஒன்று தான், தலைவலி மாறணும்னு சொல்லிட்டு தோல் வலியாக மாற்றப்படுறது. அப்போ பரிகாரமும் இதை சார்ந்த ஒரு விதியை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் மகாபாரதத்தில் பகவான் குறிப்பிடுறார். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அப்போ வினான்னா விடை ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போ தீர்வு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கலியுக வருஷத்தில் பகவானுடைய நாமத்தை தவிர மற்ற பரிகாரம் இல்லை அப்படின்னு தான் முழுமையாக சொல்லப்படுது. ஒரு பரிகாரம் செய்தால் அந்த நிமிஷத்துக்கு மாத்திரமே, ஒரு குறுகிய காலத்திற்கு மாத்திரமே ஒரு நிவர்த்திகள் கிடைக்குமான். மீதி விஷயங்கள் தொன்று தொட்டு தொடர்ச்சியாக அந்த துன்பத்தை தான் இந்த மனிதன் அனுபவிக்கின்றான். அப்போ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எவன் ஒருவன் பகவானுடைய நாமங்களையும் மந்திர உபதேசங்களையும் உச்சரித்து கொண்டு தன்னுடைய வாழ்நாளை வசிக்கிறானோ அவனே மிக உன்னதமான ஒரு ஆத்மாவாக உணரப்படுவான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த பரிகாரத்தினுடைய விதியை பற்றி நாரதர் வாக்கு சொல்லியிருக்கார். ஒரு மனிதன் 4 வேளையில் பகவானுடைய திருநாமத்தை சொல்லணுமா. துயில் உயிர்க்கும்பொழுது, அதாவது தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும்பொழுது ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லணுமா. ஜலம் செய்யும்போது, அதாவது குளிக்கும்போது மாதவா அப்படின்னு சொல்லணுமா. உணவு உண்ணும்போது கோவிந்தா அப்படின்னு சொல்லணுமா. மறுபடியும் தூங்கும்போது ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லணுமா. எவன் ஒருவன் இந்த 4 வேளைகளிலும் சதா இந்த ஹரிநாமத்தை போற்றுகின்றானோ அவன் உன்னத மனிதனாகிறான். தன்னுடைய வாழ்நாளிலே பாவத்தை கழித்து மிகப்பெரிய ஒரு முக்திக்கு அடைகிறான் என்பதில் இந்த வாயிலாக உங்களுக்கு கருத்துக்கொள்கிறேன். ஸ்ரீமன் மகாதேவனை போற்றி, ஸ்ரீமன் நாராயணனை போற்றி, ஹரஹர மகாதேவனை போற்றி போற்றி. சர்வம்